கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் கோரி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ஓகே, பவர்னு எவ்வளோ பவர்ஃபுல்லாக. ஓகே, ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுங்க, பிஜி இன்வைட் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பவர் கிரிட் பற்றி பேசணும் அப்படின்னு இன்றைக்கி தன்முனைப்போடு எழுந்து வந்திருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன? அது Q1ஓட ஜிடிபி டேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னன்ட்டு. அதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார்னு போடுறதுல தான் எனர்ஜி இருக்குது. 10.9% க்ரோத்து. ஓகே, பவர் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஐஎக்ஸை பாருங்கள், இன்றைக்கி வந்து 10 ரூபா, தட் இஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ். யாராவது வாங்கணுன்னா 10 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும், யாராவது விற்கணுன்னா 10 ரூபா கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட்டு இது இருக்குது, ஏன்னா ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் பவர் இருக்குது. ஸோ அதனாலேயும் இந்த செக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர். அதாவது கவர்மெண்ட் கம்பெனி, வெரி வெல் ரன் கம்பெனி. இதோட எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கனாலே ஒரு 84% இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக அவங்க அந்த 80க்கு மேலே இருக்கும். தோ தெர் இஸ் அ ஸ்லைட் டிப் இருக்குது போன ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணால். பட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதான் 85லேருந்து 84 குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயரோட பார்க்கும்போது. ரைட். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஏன் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படிங்கிறத. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்து இஸ் நேமே சொல்லுது பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ இந்தியாவில் டிரான்ஸ்மிஷன் லைனில் இவங்க தான் லீடர். ஓகே, முந்திலாம் இது எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிசர்வாக இருந்தது கவர்மெண்ட் செக்டாருக்கு மட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதனால் இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளேயர் அண்டு பக்கத்தில் யாருமே வர முடியாது அந்த லெவலுக்கு. ஓகே, இவங்களுடைய டோட்டல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 1,74,625 சர்க்கியூட் கிலோமீட்டர். அதுதான் இவங்களுடைய இது. அப்புறம் இது ஸ்டேஷன் வந்து 274 வச்சுருக்காங்க. 5,08,350 மெகா வோல்ட் ஆம்பியரா. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியுடைய ஐஆர் கெப்பாசிட்டி 97,290 மெகாவாட். 85% ஆஃப் இந்தியாஸ் ஐஆர் கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 99% சிஸ்டம் அவைலபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபெயிலியரே ஆகாது. ஸோ அதனால தான் ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன். ஓகே, அதனால் ஹையஸ்ட் ரெவென்யூவும் கிடைக்கிற ஏரியா. ஃபஸ்ட் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வெர்டிக்கல் என்னான்னு பார்த்தலாம். இவங்க வந்து பேசிக்கலி டிரான்ஸ்மிஷன் அதுதான் பண்ணுறாங்க. பவர் ரேஸ் ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமிங் சென்டருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கு லைன் போடுவாங்க. அந்த இது தான் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம், இல்லாட்டா ஹையர் வோல்டேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜில் இவங்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். நவடேஸ் டிசி வோல்டேஜ் வந்து ஹையர் இதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. தெர் இஸ் 800 kV இருக்கிற இதெல்லாம் டிசியில் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க பவர். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்டர்னேட் கரண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெர்டிக்கல், தெர் ட்ரான்ஸ்மிஷன் லைன். செகண்ட் வந்து கன்சல்டன்சி. ஓகே, சப்போஸ் ஒரு ப்ரைவேட் செக்டர் இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்மிஷன் லைன் போடுறது, எந்த மாதிரி ஏன்னோ கேவி எடுக்கிறது, இல்லாட்டா என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸ், அது கூட கன்சல்டன்சி கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ரெவன்யூ அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தெர் இஸ் இவி. தெர் இஸ் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இது ஒரு நேச்சுரல் கராலரின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா இந்த பவரில் இருக்கிறப்ப இது வந்து ஒரு அடிஷனாக பண்ணுறதுனால இன்னொரு ரெவென்யூ கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த இவி ஸ்டேஷனும் இப்போ இவி சார்ஜிங் ஸ்டேஷனும் இவங்க போட்டுட்ருக்காங்க. இதை தவிர வந்து இந்த சோலார்லேயும் என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிமைனிங் அ பியோர்லி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி இருக்கிறதுக்கு இப்போ தான் ஏன் வந்து சோலார் அசட்ஸையும் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க பவரு. அதே மாதிரி சோலார்லேயும் ஒரு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து அதை சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் பண்ணும்போது ஏன் அந்த சோலார் அசட்ஸையே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ சோலார்லேயும் என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மெயினாக வந்து நம்ம எதுக்கு வந்து இந்த கம்பெனியை நம்ம எடுத்து இப்போ டீல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மார்ட் மீட்டரிங். ஓகே,
அந்த பிஸ்னஸில் இவங்களுக்கு ஒரு பெரிய லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுலேயும் என்டர் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி. அண்டு இவங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, தட் இஸ் ஒரு மீட்ரு மேனுஃபேக்சரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அண்டு தே நோ த பேசிக் இன்புட்ஸ் எல்லாமே தெரியும். அண்டு அதனால் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய க்ரோத் சென்டர். இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மீட்டர்ஸும் ஸ்மார்ட் மீட்டரை கன்வெர்ட் பண்ணோன்னு ஒரு பெரிய அஜெண்டா வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பவர் மினிஸ்ட்ரி எஸ்பெஷலி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்டேட்டில். ஸோ இந்த பவர் மீட்டர்னால, ஸ்மார்ட் மீட்டர்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, த அக்யூரசி பெட்டராக இருக்கும். அண்டு அனதர் திங் இஸ் த ரெவென்யூ ஃப்ளோ அதனால இன்க்ரீஸ் ஆகும். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதுலேருந்து கிடைக்கிது பாருங்கள், அதை வச்சு அந்த டேட்டா வச்சு நிறைய இன்டர்ப்ரெட் பண்ணலாம். எப்படி கெப்பாசிட்டி எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, எந்த ஏரியாவில் எப்போ டிமாண்ட் பீக் ஆகுது இல்லாட்ட குறையுது, அந்த மாதிரி ஒரு இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ண முடியும் ஸ்மார்ட் மீட்டரில். அப்புறமேல வந்து எங்கே ஸ்மார்ட் மீட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அந்த பிளேஸில் போய் நம்ம வந்து ரீடிங் எடுக்க வேணாம், நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கே அது தேடி வரும், அந்த டேட்டாவை கேதர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் இவங்க என்டர் பண்ணுறதுனால இந்த கம்பெனிக்கு நல்ல வருங்காலம் இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு த டிமாண்ட் ஃபார் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எத்தனை கன்சியூமர்ஸ் இருக்காங்க இந்தியாவில், அத்தனை கன்சியூமர் ஹவுஸ்லேயும் இது ஸ்மார்ட் மீட்டரு போட போகிறாங்க. அப்போ பாருங்கள், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ், ஹியூஜ், அன்இமேஜினபிள். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஜினஸ் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஹைலி ட்ரேடட் ஷேர்ஸாக இருக்குது இன்றைக்கி. அவங்க வந்து பேசிக்கலி அவங்க வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மோர் ரிலையபிள் அண்டு வெரி ரிச் கம்பெனி ஆல்சோ. அதெல்லாம் ஈஸியாக இந்த ஃபீல்டில் சக்சீட் பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்மார்ட் மீட்டர்னு சொல்லும்போது 69 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் இன்ஸ்டாலேஷன் வந்து குஜராத்தில் இருக்குது. அதாவது MGVCL வதோதரா அண்ட் UGVCL அகமதாபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து 10 இயர்ஸ். இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4067 கோடி. அதுக்கப்புறம் 85 மெகாவாட்டுக்கான சோலார் ப்ராஜெக்ட் வந்து நாக்டாவில், மத்திய பிரதேசோட நாக்டாவில் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. 10 மாதம் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட். இந்த கம்பெனியோட ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் மூலமாக 89% வருது சார். அடுத்தது கன்சல்டன்சி 1.7%, டெலிகாம் 1.8% இருக்குது. அந்த பவர் லைன்லேயே யூஸ் பண்ணி ஈவன் டெலிகாம் அந்த இதை கூட யூஸ் பண்ணி அந்த அசெட்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதர்ஸ் வந்து 7% இருக்குது. இப்போ Q1 ரிசல்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் வந்து 10,756 கோடி, 2% growth இருக்குது. கன்சல்டன்சி சர்வீஸ் மூலமாக 101 கோடி, 52% குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் சேம் பீரியடை கம்பேர் பண்ணும்போது. டெலிகாம் வந்து 191 கோடி, 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் இன்கம் வந்து 210 கோடி, 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் 11,258 கோடி, 1% growth. அடுத்தது எபிட்டா 9,832 கோடி, 11,258ல் 9,832 crore வந்து எபிட்டா. there is 85-86%. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் 3,597 கோடி, 5% டிப்பாக இருக்குது ப்ராஃபிட். இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான், தட் இஸ் சேலரிஸ் அண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஹியூஜாக பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இதை தவிர வேறு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது இவங்களுக்கு. ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அண்ட் தென் வந்து ஸ்டெடியாக ரிட்டர்ன் கொடுக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் 20 years or 25 years. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து எல்லாருனாலும் ஈஸியாக எடுத்து ஏன்னோ லே பண்ணி அதை கமிஷன் பண்ண முடியாது. பெரிய கம்பெனியாக இருக்கணும், இல்லாட்டா வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கணும். அந்த மாதிரி கம்பெனி தான் ஜெயிக்க முடியும் இந்த இதில். ஸோ இந்த கம்பெனி ரைட் கம்பெனி, ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ. அந்த ரைட் ஆஃப் வே வந்து ஈஸியாக அவங்களால வாங்கிட முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போது Q4லேருந்து Q1 ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிருக்கு. ரைட், அதனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிப் ஆகிருக்கு. இப்போ ஹியூஜ் டெட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க சார். 2022 ஜூனில் 1,28,369 கோடியாக இருந்ததை 1,22,695 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. டெட் ரேஷியோ வந்து 62லேருந்து 59 குறைஞ்சிருக்கு. ஓகே சார், ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிலேருந்து வேறு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க?
இல்லை இவங்களுடைய இன்கம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். இவங்களுடைய மார்ஜினும் அபவுட் 80% அபவ் தான் இருக்கும். அண்டு புது ஏரியாவுக்கும் போக ஆரம்பிச்சிடும். லைக் சோலார் நீங்கள் பார்க்கலாம், கோல் இண்டியா கூட சோலார் பிளான் போடுறாங்க. அண்டு ஈவன் என்டிபிசி கூட தெர்மல் பவர்லேருந்து சோலார் போடுறாங்க. ஈவன் எஸ்ஜேவிஎன் அவங்க கூட ஹைட்ரோலேருந்து பார்த்திங்கன்னா சோலார் வராங்க, இல்லை விண்மில் போடுறாங்க. ஸோ அதனால் சோலார் பிகம் அ நாம். எல்லா கம்பெனி கேஷ் ரிச் கம்பெனி எல்லாமே சோலாரில் வெஞ்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்க்கலாம் இந்த கம்பெனிலேருந்து. இந்த கம்பெனி வந்து போஸ்ட் டேக்ஸில் வந்து ஹியூஜ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கிறதுனால பெட்டர் டிவிடெண்ட் கிடைக்கும். அண்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை போனஸும் கிடைக்கும். இப்போ தான் அவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க வேறு 1:3 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். அப்புறமேல் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்காது இந்த இதுலேருந்து. பட் ஆனால் ஸ்டெடி இன்கம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் த்ரூ போனஸ் ஆகவோ இல்லாட்டா டிவிடெண்ட் ஆகவோ. சாலிட் கம்பெனி அதான் சொல்லலாம். இவங்க என்ட்ரு பண்ணுற நியூ ஏரியா லைக் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அண்ட் சோலார் அதுவும் வந்து நிறைய ரெவென்யூ கொண்டாடும் என் ஃப்யூச்சரில் ஃபார் திஸ் கம்பெனி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி அபவுட் திஸ் பவர் கிரிட் கார்பரேஷன். ஓகே சார். அதுக்கப்புறம் போனஸ் கொடுப்பாங்க மறுபடியும்? இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸும் வரும். அடுத்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, பிஜி இன்வெஸ்டுடைய முக்கியமான இன்வெஸ்டர் இவங்க, ஸ்பான்சர் இவங்க. அதனால் அதிலிருந்தும் இவங்களுக்கு ரெவென்யூ வரும்ல? கரெக்ட். அவங்களும் அது 12 ரூபா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களே, அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வரும். ஓகே. இதுவும் அது ஒரு சப்சிடரிஸ்லேருந்து வர ரெவென்யூ நல்லாயிருக்கும் உங்களோட இந்த கம்பெனிக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய ஒரு கம்பெனியாக பவர்கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.